ஊருக்கு அவல் பொரி. அஞ்சரப்பெட்டை. ஹாய், வெல்கம் டு அஞ்சரப்பெட்டி. நான் உங்க ராஜ்கமல். நான் இன்னும் பாண்டிச்சேரியில தாங்க இருக்கேன். நாம இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருக்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு போறோம். அவங்க நமக்காக என்ன டிஷ் செய்ய போறாங்க, நம்ம எப்படிலாம் அசத்த போறாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. ஓகே, இப்போ அரியாங்குப்பத்துல இருக்கிற ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க யாரு என்னங்கறத தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. வேதவதி. இன்னைக்கு எங்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? மைதா மாவுல செஞ்ச கலகலான் ஐட்டம். கலகலான ஒரு ஐட்டம். சரி, இது செய்யறதுக்கான பொருட்கள் என்னென்ன தேவை சொல்லுங்க. மைதா மாவு, சர்க்கரை, உப்பு, எண்ணெய். ஓ, சர்க்கரை, உப்பு, மைதா, எண்ணெய் ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. போதுமா அதெல்லாம்? போதும். சரி, இதை எப்படி செய்ய போறீங்க சொல்லுங்க. இது மைதா மாவு ஒரு கிண்ணத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சால்ட் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். சரி. சப்பாத்தி செய்யற மாதிரி உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சு உருட்டி கட் பண்ணி லேசா ஒரு மாதிரி சோழி மாதிரி செஞ்சு எண்ணெயில போட்டு எடுத்துடணும். அது சோழி மாதிரி மட்டும் தான் பண்ண முடியுமா, இல்ல நமக்கு என்ன எது எப்படி வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா வறுக்கிற அளவுக்கு பொன்னிறமா எடுத்துக்கணும். எடுத்துக்கின்னு கொஞ்சமா தண்ணி ஊத்தி சக்கரை போட்டு நல்லா பாவு மாதிரி ஜீரா மாதிரி காய்ச்சி அதுல இந்த பொரிச்சதை எடுத்து போட்டு கிளறி எடுத்தோம். அவ்வளவுதான். அந்த ஐட்டம்ஸ் மாதிரி சிம்பிளா இருக்கு. செய்யதான் கொஞ்சம் லேட் ஆகும். அது உருட்டி அதை கட் பண்ணி இது பண்றதுதான். அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இது உங்களுக்கு யார் செய்ய கத்து கொடுத்தா? யார் வந்து கத்துக்கிட்டீங்க இத? உங்க மாமியார் அந்த மாதிரி பெரியவங்க? இல்ல நானே தான் செய்ய ஆரம்பிச்சேன். நீங்களே தான் கண்டுபிடிச்சது. அப்ப வேதவதி கலக்கலாம். அப்படியா? சரி. நானே தான் அந்த சோமா செய்யறேன்ல, அதுல வந்து மீந்த மாவு வந்து இந்த மாதிரி செஞ்சு போட்டு அதுல செஞ்சதுதான். நானா தான் இட்லி பேலன்ஸ் அந்த மாதிரி அதே சேம் டெக்னாலஜி அது ஸ்வீட்ல யூஸ் பண்ணீங்க. அவ்வளவுதானே. ஆனா சோமா யாருக்கும் பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருந்தது. ஓ, அதாவது மெயின் ஐட்டத்தை பிடிக்கல, அதுல இருந்து அந்த மிச்சத்தை பிடிச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? நம்ம நேரம் எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஆரம்பிங்க. முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மாவு தான் பத்தினோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? மாவு. இந்தாங்க. சால்ட் கொடுத்துருங்க. தண்ணி இந்தாங்க. தண்ணி ஊத்தி லேசா தண்ணி ஊத்தி கொஞ்சமா மாவு இருக்குல்ல, அதனால கொஞ்சமா தண்ணி இன்னும் கொஞ்சமா ஊத்துங்க. பிசைஞ்சு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி ஆவற வரைக்கும் நம்ம அதை பிசைஞ்சிட்டு இருக்கணும். நல்லா கட்டியா ஆவற வரைக்கும். போதுங்களா தண்ணி? கொஞ்சம் போதும். அந்த மாவு இந்தாங்க. சரிங்க. இப்ப இந்த கலக்கலா அப்படிங்கிற மேட்டர் பண்றீங்கல்ல, இது மாதிரி வேற என்னென்னலாம் டிஷ் பண்ணுவீங்க? ஐட்டம் வந்து இந்த ரவையில அந்த மாதிரி செய்யலாம். ரவை கலக்கலவா? ரவை கலக்கலா இல்ல, ரவை பிஸ்கட் மாதிரி. ரவை பிஸ்கட் மாதிரி. ரவை அந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஊற வச்சு அந்த மாதிரி உருட்டி எண்ணெயில போட்டு செய்யலாம். இது எல்லாமே ரொம்ப சத்தான ஒரு ஆதாரங்களா இருக்கும் இல்லையா? ஏன்னா இது எல்லாமே வெளியில இருந்து வாங்கி சாப்பிடாம ப்ராடக்ட் நீங்களே பண்ணி கொடுக்கறதால பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். சரி, இப்ப இது நல்ல கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? மாவு போதுமா, இன்னும் கொஞ்சம் போடணுமா? போதும். சரிம்மா, இப்ப பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்? இதை சின்ன சின்னதா அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி சப்பாத்தி இது பண்ணும்போது கையில எல்லாம் ஒட்டாது. கையில ஒட்டாது. ஓகே. சரி, இப்ப இந்த கலக்கல விஷயங்களை கண்டுபிடிச்சது போக உங்களோட ஹாபிஸ் என்ன? வீட்டுல இருக்கும் போது ஃப்ரீயா இருக்கணும், ஏன்னா ஒரு மத்தியானம் வரைக்கும் சமையல் ரூம்ல பிஸியா இருந்துவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பொழுதுபோக்குகள் என்ன? பொழுதுபோக்கு டிவி பார்ப்பேன். சரி, நான் உள்ள வரும்போது பாட்டு பாடிட்டீங்கல்ல நீங்க? இல்லையா, நீங்க பாட்டு ஏதாவது சமைச்சிருக்கீங்க? டிவில பாடிட்டோம், அதை கேட்டு நான் பாடினேன்னாங்க. ஏங்க அப்படியே நம்மளுக்கு அப்படியே பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுங்க. சரி, நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் சொல்லுங்க. இது வந்து உருட்டணும். சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டணும். ஓகே, அப்படியே அது பண்ணிட்டு. ஆனா இது பண்ணும்போது ஒரு கண்டிஷன், அப்பதான் அதை கொடுப்பேன். பாட்டு ஒரு நல்லா கொடுப்பேன். நீங்க பாடுங்க, நான் உனக்கு கேட்டுக்கினே. நான் பாடுனா அவ்வளவுதான், எல்லாரும் பயந்துருவாங்க. பாருங்க இவ்வளவு அழகா கலகலான்னு இருக்கீங்க. ஒரு பாட்டு நீங்க பாடுனா பயப்பாங்க, நான் பண்ணால எழுந்துட்டு ஓடுவாங்கல்ல. சரி, இப்ப என்ன பண்ணணும்? சப்பாத்தி மாதிரி
இது வந்து மாவு தொட்டு உருட்டணும், இல்லைன்னா அதுல ஒட்டும். ஆமா. இது நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்ல கட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அது எந்த ஸ்டேஜுக்கு போனப்ப அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்? இன்னும் கொஞ்சம் பெருசா, நல்ல பெருசா மெலிசா வரணும், மொத்தமா வரக்கூடாது. சப்பாத்தி கூட கொஞ்சம் மொத்தமா இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப மெலிசா வரணும். சப்பாத்தியோட இன்னும் கொஞ்சம் மெலிசா வரணும். ஓகே ஓகே ஓகே. பாருங்க, இது பண்ணும்போது சும்மா இருக்கிறத விட அப்படி ஒரு பாட்டு பாட்டே பண்ணீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்களுக்கு ஜாலியா இருக்கும்ல, ஒரு புது கத்துக்கிட்டோம். பாட்டு தெரிஞ்சா பாடலாம். ஆமா, நாங்களும் நடிக்க தெரிஞ்சா நடிக்க வந்தோம். அது மாதிரி நீங்களா வந்து ஜாலியா ஒரு பாட்டு பாட்டே பண்ணா நல்லா இருக்கும்ல. நான் போங்க. கிட்டத்தட்ட அந்த தேய்க்கிற அந்த இது அளவுக்கு அதை ஆக்கிட்டீங்க. ரெடி ஆயிடுச்சா? கத்திக்கணும், கட் பண்ணுங்க. ஓகேங்க. இப்ப நம்ம வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கு பீசஸ் மாத்தி மாத்தி. ஆமா. சோ இப்படி நல்ல தட்டையா பண்ணாதான் இந்த மாதிரி ஈஸியா கட் பண்றது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜி தாங்க. இந்த மாதிரிலாம் இது மாதிரி யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. டிஃபரெண்ட் ஆகிட்டீங்க. இது இப்போ வந்து இந்த இப்படி இருக்கா, இந்த எதிர் சைடே எப்படி இது பண்ணணும். ஓ, மடிக்கணும். இப்படி இந்த ரெண்டையும் எடுத்து முடிக்கிட்டாக்கா நல்லா இருக்கு. இன்னொன்னு பண்ணி காட்டு, இன்னொன்னு பண்ணி காட்டு. இது 3 இந்த இப்படி மடிக்கணும். ஓகே. இந்த இது 2 எடுத்து இன்னொரு 4 சங்கு போடுங்க. நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது இது 2 ஒண்ணு சேர்க்கணும். ஆமா, இது 2 அது இழுத்து பிடிச்சாதான் ஒரு சைடு பிடிக்கணும். அப்படி இப்படி பிடிக்கணும். இந்த 2 சைடும் அப்படி இது பண்ணா சேர்த்தா இந்த ஷேப் வந்துடும். ஓ, இந்த ஷேப் வந்துருது. ஓகே, அவ்வளவுதான். இது கொஞ்சம் டேமேஜான சங்கு மாதிரி இருக்கு. நீங்க நல்ல சங்கு செய்யுங்க. உங்க கைக்கு தான் என்னமோ அது அழகா பிளெண்ட் ஆகி வருது. ரொம்ப அழகா சங்கு கலகலா. இது கொஞ்சம் முதல்ல பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். இது இந்த மூளையும் இந்த மூளையும் மடிச்சிக்கணும்பா. சரி, அப்படி மடிச்சிங்கன்னு அப்படி இது பண்ணி அவ்வளவுதான். சங்கு மாதிரி அழகா வரும். சரி 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 சரி. இது இந்த சங்கு வடிவத்துல இது இப்படி மேல இழுக்கணும், இப்படி கீழே இழுக்கணுங்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா எனக்கு புரியல. அது செஞ்சு பாக்கலாம். இந்த மாதிரி கூட கட் பண்ணி கூட போடலாம். கட் பண்ணி அப்படியே சங்கு போட்டு காமிச்சீங்க. இப்போ சங்கு இல்லாம வேற ஒரு இதுல பண்ணி காட்டுங்க. வேற ஏதாவது ஒரு ரிப்பன் மாதிரி போடலாம். இப்படி அப்படி கையில வச்சு இப்படி ஒரு இது ஒரு இந்த ஸ்டூவர்ட் கழுத்துல போடுற மாதிரி. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, ஏகப்பட்ட மேட்டர். ஹேண்டிகிராஃப்ட் ஷோவே இருக்கவங்களுக்கு டிசைனா போட்டு தாக்கிட்டீங்க. இப்போ ரிப்பன் பண்ணீங்க, சங்க பண்ணீங்க. அடுத்து ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம இஷ்டம் எதோட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓ, இப்போ சங்கு ரிப்பன் மாதிரி நிறைய வடிவத்துல மாவை ரொம்ப அழகா என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எண்ணெயில பொரிக்கணும். சரிங்க, எண்ணெயில பொரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட்டுங்க. இந்த சர்க்கரை யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்களே, இந்த சர்க்கரை எதுக்கு? இந்த சர்க்கரையை தனியா தண்ணி ஊற்றி ஜீரா மாதிரி வைக்கணும், பாவு மாதிரி. இது பொரிச்ச அப்புறம்? ஆமா. ஓகே ஓகே. இது பொரிக்கும் போதே கூட அதை வைக்கலாம். பொரிக்கும் போது ரெண்டும் ஒரே. ஓகே ஓகே ஓகே, சரிங்க. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் பாருங்க. இப்ப என்ன நல்ல காஞ்ச அப்புறம் தான் சர்க்கரை அதுல போடணும் இல்லீங்களா? எண்ணெயில இதுதான் போடணும். எண்ணெய், ஆமா, இதுதான் போடணும். இது வந்து சர்க்கரை வந்து தனியா செய்யணும். தனியா செய்யணும். ஓகே ஓகே ஓகே. இது சர்க்கரை செய்யலாமா? செய்யலாம். இப்போ எவ்வளவு செஞ்சா அதுக்கு எவ்வளவு பதம் சர்க்கரை போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சமா ஒரு இந்த இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை போதும். 1 ஸ்பூன் சர்க்கரை. தண்ணி கொஞ்சமா தானே செய்யணும். அதனால அதிகமா செய்யற மாதிரி இருந்தா நிறைய சர்க்கரை தேவைப்படும். இது கொஞ்சமா. ஓகே, இப்ப கலகல என்ன லெவல்ல இருக்குங்கிறத பாப்போம். சொல்லுங்கம்மா. இப்ப என்ன காஞ்சிருச்சு? இப்ப எண்ணெயில இத போட்டு எடுக்கணும். போடுவோம். இப்ப வந்து சங்கு இருக்கு, ரிப்பன் இருக்கு உள்ள. ஆமா. சரிம்மா, இது இப்ப எவ்வளவு நேரம் வேக வேண்டிய நேரம்? அது எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம். இது கம்மியா இருக்குல்ல, கொஞ்சமா இருக்குல்ல, அதனால ஒரு 5 நிமிஷத்துல. நம்ம எவ்வளவு போடுறோங்கிறத பொறுத்து அவ்வளவு நேரம். அந்த கலரே மாறி ஒரு ஃபார்ம் வந்துருச்சு போல. சரி, செஞ்சு முடிச்சு எடுத்த அப்புறம் அந்த சர்க்கரையில போகணும்.
இது வெந்துருச்சு. இப்போ இந்த கலர்ல வந்துருச்சு பாருங்க. ஓ நல்ல பொன்னிறம். ஆமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணி. ஓகே. சரி, இப்போ வந்து சக்கரை ரெடி பண்ணணும். சரிம்மா, இந்த சர்க்கரையை போட்டு எவ்வளவு நேரம் நம்ம அதில் கிண்டிட்டு இருக்கணும்? அது அந்த பதம் பார்க்கணும். அப்படியே இப்போ கட்டியா வராது. ஒரு கம்பி. ஆமா. நீங்க இப்போ எப்படி பார்க்க போறீங்க? அது கொஞ்சம் தண்ணி கிண்ணத்துல வச்சு பார்க்கணும். தண்ணி கிண்ணத்துல வச்சு. அந்த கிண்ணத்துல தண்ணி கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் போதுங்களா? தண்ணி போதும். அதுல ஒரு சொட்டு அப்படி வச்சுக்கனா அது இந்த மாதிரி வந்தா இது கிடையாது, கட்டியா வரணும். அது தண்ணியா அப்படியே அடிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பதம். இதே ஒரு புது ஸ்டைல தான் இருக்கு. ஏன்னா இப்படி கையில இப்படி பார்த்துட்டு ஒரு கம்பி 2 கம்பின்னு பார்ப்போம். ஆமா, அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து அதிர்ஷ்டம் எல்லாம் மாத்திட்டாங்களா? இல்ல எல்லாமே இப்பயும் நடக்குது தான். ஓஹோ. வந்துருக்கீங்களா? இப்போ வந்து இந்த கலகலாவை போட்டு அப்படியே கிளறிடணும். அதுல கலகலாவை அதுல போட்டு அப்படியே கிளறி. ஏமா இப்ப நீங்க இதை போட்டு கிண்டிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ கீழே வந்து அடுப்பு ஆன்ல இருக்கணும் ஆஃப்ல இருக்கணும்? ஆன்ல தான் இருக்கணும். லேசா சிம்ல இருந்தா போதும். அவ்வளவுதான். இதுல வந்து இந்த சக்கரை பாவெல்லாம் அப்படியே வெள்ளையா அப்படியே இதாயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மணமணக்கும் கலகலா. மணமணக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உண்மையிலே ரொம்ப ஒரு ஷார்ட்டா, ஏன்னா இவ்வளவு கம்மியான ஐட்டம்ஸ் வச்சு பண்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். அது ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா பண்ணி கொடுத்துட்டீங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் சாப்பிட்டு பாரு. தைரியமா சாப்பிடலாம். சரிங்க, நமக்காக ரொம்ப சீக்கிரமாவும் ஸ்மார்ட்டாவும் வேதவதி மேடம் இந்த கலகலாவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நன்றி. இதை நான் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணாங்கிற ஒரு சின்ன ரீகேப். கலகலை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல மைதா மாவை எடுத்து அதுல கொஞ்சோண்டு உப்பு தண்ணீருடன் சேர்த்து அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிடிச்ச அந்த உருண்டைகளை சப்பாத்தி கல்லுல வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி வச்ச அந்த மாவை பீஸா கட் பண்ணி நமக்கு தேவையான வடிவங்கள்ல ஒரு சங்கு மாதிரியோ இல்ல ரிபன் மாதிரியோ செஞ்சு ஒரு பாத்திரத்துல வச்சிருங்க. ஒரு வாணலி எடுத்து அதுல எண்ணெயை ஊற்றி அதை காய வைங்க. அதே சமயத்துல இன்னொரு வாணலி எடுத்து அதுல சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றி சர்க்கரை பாத்திரத்துக்காக அதை காய வைங்க. காஞ்சிட்டு இருக்கிற அந்த எண்ணெய் இருக்கிற வாணலியில நம்ம பிடிச்சு வச்ச இந்த டிசைன்களை போட்டு அதை பொரிச்சு எடுங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச இந்த மைதா பீசஸ்களை எடுத்து பக்கத்துல இருக்கிற வாணலியில சக்கரை பதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்து அந்த வாணலியில போட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா சூடான சுவையான கலகலை ரெடி.